டிடி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். எப்போதுமே பண்டிகை காலம் வந்தால் நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக ஒரு பாயசம், பொங்கல், கேசரி இதுதானே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்ல 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரி 2 எக்ஸாட்டிக் லுக்கிங் டிஷ்ஷஸ், அதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருளை வச்சு அவன்லாம் இல்லாமல் பண்ணலான்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ம தான் வேணும். ஏன்னா 2 சூப்பர் ஃபுல் ப்ரூஃப் ரெசிபீஸ் நான் கொடுக்க போகிறேன். ஒன்று பேர் கேரமல் புட்டிங். கேரமல் புட்டிங் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்தது சாக்கோ ஸ்ட்ராபெரி டிலைட். ஸோ இது ரெண்டையும் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது கேரமல் புட்டிங். ஸோ இந்த கேரமல் புட்டிங்க்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 500 ml பால், 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க், 1 முட்டை, 1 பன், ப்ளஸ் இதுக்கு வாசனை கொடுக்கறதுக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் நட்மெக். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு அதுக்கு தேவை. ஸோ வாங்க கேரமல் புட்டிங் எப்படி சூப்பராக வீட்டில் அவன் இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த கேரமல் புட்டிங்க்கு நம்மளுக்கு அந்த கேரமல் பண்ணணும். ஏன்னா இந்த கேரமல் தான் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் அந்த கேரமல் புட்டிங் சாப்பிடும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு கசப்பு அந்த டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அதுவும் அந்த கேரமல் தான் கொடுக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அந்த கேரமல் பண்ணுறது தான். ஸோ ஒரு 5 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம சூடு பண்ண போகிறோம். மிதமான சூட்டில் இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் அந்த சர்க்கரை பரத்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலை, அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இதில் கையே வைக்காதீங்க. நம்ம சர்க்கரை உருகிற வரைக்கும் நீங்கள் கிண்டுனீங்கன்னா சர்க்கரை கட்டிப்பட்டு போயிடும். ஸோ ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே சிம்பிளாக பார்த்துட்ருங்க. வேணும்னா நீங்கள் லைட்டாக அந்த பாத்திரத்தை இப்படி நீங்கள் அசைச்சிக்கலாம். பட் கரண்டி எதுவும் போடாதீங்க, அதெல்லாம் உருக ஆரம்பிக்கிற வரைக்கும். இது நம்ம பொறுமையாக தான் செய்யணும், இதில் அவசரமே பட முடியாது. பாருங்கள், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது தேன் கலரில் மாறுது. இது எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் லைட்டாக அதை கலந்து விடலாம். பாருங்கள், நல்லா அப்படியே தேன் மாதிரி வந்துருச்சுல்ல. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. பட் அதே டைமில் நம்ம ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டாலும் லைட் ஹனி கலரில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்த உடனே நம்ம ஒரு சும்மா ஒரு 15 ml தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்த உடனே நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேரமல் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதில் நம்மளுடைய கேரமலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்படியே செட் பண்ண விட்ருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அது ஆறும்போது அது அப்படியே ஸ்டிக்கி ஆயிரும்.
நம்மளுடைய ஆல்மோஸ்ட் வந்து கேரமல் புட்டிங்க்கு நம்மளுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு மிக்சியில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை ஊற்றினோன்னே அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நல்ல வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், காய்ச்சின 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் இனிப்பும் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் கொடுக்கறதுக்கு நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். லைட்டாக வந்து நட்மெக் வந்து திருவி சேர்த்துக்கிறேன். அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ரொம்ப போட்டுறாதீங்க, அது ரொம்ப ஓவர் பவரிங் டேஸ்ட் ஆயிரும். இப்போது நம்மளுடைய டீ கடை பன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது அவ்வளோத்தையும் வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸ்டீமரில் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அது வந்து கொதிச்சு வரட்டும். அது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்மளுடைய கேரமல் புட்டிங்குடைய பேஸ் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம அரைச்சதை அப்படியே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிட போகிறோம். இந்த ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா பிட்ஸ் இருந்ததுன்னா கேரமல் புட்டிங்குடைய அந்த சில்கினஸ் வராது. கேரமல் புட்டிங்னாலே அப்படியே அது வந்து சில்கியாக இருக்கணும். உங்களுக்கு அதில் எதுவுமே தட்டுப்படக்கூடாது, அப்படியே வலிக்கிட்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு வாழை இலையோ இல்லை வந்து இதுக்கு ஒரு டைட் ஃபிட்டிங் மூடி, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது, ஒரு எவர்சில்வர் டிஃபன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த எவர்சில்வர் டிஃபன் பாக்ஸில் கீழே வந்து கேரமல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கஸ்டர்டை இருத்து ஊற்றிட்டு பாக்ஸினுடைய மூடியை போட்டு உள்ளே ஊற்றுறோம். இது நம்ம மூடுறது வந்து எதுக்குன்னா நம்ம ஸ்டீம் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டீமில் வர அந்த நீராவி வந்து திருப்பி அந்த பாலுக்குள்ளே உளுந்து அந்த கஸ்டர்டை செட் பண்ணாமல் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான். ஸோ அலுமினியம் ஃபாயில் தான் வேணும்னு இல்லை, நீங்கள் வாழையில வச்சு மூடிக்கலாம், இல்லை நல்ல டிஃபன் டப்பாவில் வச்சு நீங்கள் டைட்டாக மூடி கூட வச்சுக்கலாம். ஸோ இதை ஸ்டீமருக்குள்ளே வச்சு நம்ம வந்து 25 நிமிஷம் வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ லோ டு மீடியம் ஹைட்டில், ஏன்னா நம்மளுக்கு ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வந்து லோ டு மீடியம் ஹைட்டில் நம்ம ஸ்டீம் பண்ணால் போதும். 25 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் ஆன பிறகு அதை வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் அதை வந்து செட் பண்ண விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அழகாக செட் ஆகிருக்கும். ஸோ நம்ம செஞ்சிட்ருக்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் தேவை. ஸோ நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஸ்டீம் ஆகிட்டுருக்கிறப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து அது செட் ஆகி வந்திருக்கு. சைடில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஸ்பூனுடைய அந்த எட்ஜ் வச்சு கொஞ்சம் அதை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. ஒட்டாது ஜென்ரலாக. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அதை மூடிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கவுத்திருங்க. கவுத்திட்டு இதுக்கு மேலே ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா அது உளுந்துரும். பாருங்கள், மேலே வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, கீழே வந்து நம்மளுடைய கஸ்டர்ட் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற அந்த இதில் மீதி வந்து கொஞ்சம் கேரமல் உங்களுக்கு அந்த கிண்ணத்தோடு ஒட்டிகிட்ருக்கும். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வார்ம் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா எல்லாம் லூஸ் ஆயிரும். அதையும் எடுத்து நீங்கள் இந்த கேரமல் மேலேயே ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும்.
பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கேரமல் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது பன் போட்டு பண்ணுறதுனால இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். இது இல்லாமல் வந்து சிலர் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு பண்ணுவாங்க, சிலர் அகர் அகர் போட்டு பண்ணுவாங்க, பட் ஜெலட்டின் போட்டு பண்ணலாம், இல்லை நிறைய முட்டை போட்டு பண்ணலாம். பட் இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதாவது வந்து நிறைய முட்டை போட்டு பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து முட்டை ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது, நீங்கள் எவ்வளோ எசன்ஸ் போட்டாலும். அதே மாதிரி வந்து கார்ன்ஃப்ளவர், அகர் அகர், ஜெலட்டின்லாம் கொஞ்சம் நீங்கள் அளவை இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டிங்கன்னா ஒன்று ரொம்ப கட்டியாக செட் ஆயிரும், இல்லைன்னா வந்து கொல கொலன்னு செட் ஆகாமல் போயிடும். நான் வந்து நிறைய டைப்பில் பண்ணி பார்த்துருக்கேன். பட் கடைசியில் எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் தப்பே இல்லாமல் வர்றது பார்த்திங்கன்னா இந்த பன் போட்டு பண்ணுற கேரமல் புட்டிங் தான். ஸோ இதை இப்போது கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சில்கியாக உங்களுக்கு சைடில் வந்து அந்த கேரமல் புட்டிங் வந்திருக்குன்னு அப்படியே ஆடுது பாருங்கள். ஜிகிலி ஜிகிலின்னு இப்படி தொட்டால் வந்து அப்படியே ஆடணும்ல, அந்த மாதிரி ஆடணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஓவராக ப்ரெட்டும் போடலை, ஓவராக வந்து எதுவும் போட்டு அது ஹார்டாக இல்லைன்றதுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு உங்கள் கையில் வச்சிங்கன்னா இது அப்படியே ஆடணும், சில்கி ஸ்மூத்தாக இருக்கணும். ஈஸி கேரமல் புட்டிங் பார்த்துட்டோம். அடுத்து வந்து லேயர்டாக டெசர்ட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சாக்கோ ஸ்ட்ராபெரி டிலைட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கெட், உங்களுக்கு என்ன பிஸ்கெட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட நைஸ் பிஸ்கெட் இருக்குது, ஸோ அது நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து குட் டே பிஸ்கெட் போட்டால் நல்லாயிருக்கும், டைஜஸ்டிவ் பிஸ்கெட் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிஸ்கெட்டை உடச்சி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க. ஒரு 7 பிஸ்கெட் 8 பிஸ்கெட் போட்டுக்கலாம். அதோட ஒரு 12-13 பாதாம், ஒரு 10 வந்து முந்திரி. இந்த பிஸ்கெட்டில் இருக்கிற இனிப்பே போதும். ஸோ இதை வந்து நான் பவுடர் ஆக்கிக்க போகிறேன். இந்த பவுடர் பண்ண பிஸ்கெட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. பிஸ்கெட்டும் நட்ஸும் நம்ம போட்டிருக்கோம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நான் வந்து உருக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி இந்த பட்டரும் இந்த பிஸ்கெட்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து நம்மளுடைய பேஸாக இருக்க போகுது. சப்போஸ் உங்களுக்கு இது பண்ணுறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஈவன் வந்து நீங்கள் கடையில் கிடைக்கிற சாக்லேட் கேக்கோ இல்லை வந்து டீ கேக், நம்மளுடைய வெண்ணிலா கேக் இருக்கும்ல, அதுவோ வாங்கி அதை கூட தூள் தூளாக்கி நீங்கள் வந்து பேஸில் போட்டுடலாம். ஸோ பாருங்கள், நான் இந்த பட்டரையும் இந்த பிஸ்கெட்டையும் நல்லா பவுடர் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் தான் செட் பண்ணுறேன். ஸோ அந்த கிண்ணத்தினுடைய பேஸில் நம்ம வந்து இந்த பிஸ்கெட்டை போட போகிறோம். போட்டு அது நல்லா வந்து நல்லா கீழே வந்து அழுத்தி வர்ற மாதிரி வந்து நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் கிடைக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி மீதி பவுலையும் பண்ணிடலாம். நான் வந்து சாக்லேட் கஸ்டர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், ப்ளஸ் ஒரு இன்டென்ஸ் சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் 4 க்யூப் டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு விஸ்க் வச்சு கூட விஸ்க் பண்ணிக்கலாம். அதே டைமில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர்,
ஸோ இந்த கார்ன்ஃப்ளாரும் இந்த கொக்கோ பவுடரும் வந்து நம்மளுக்கு கட்டி இல்லாமல் வரணும். ஸோ இப்போது நல்லா வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் கட்டி இல்லாமல். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில் எடுத்து வைக்கலாம். கொதி வந்த ஆரம்பித்த உடனே நம்மளுடைய அந்த சாக்லேட் புட்டிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இப்படி திக்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் ஜென்டிலாக வந்து அது பாயில் ஆகட்டும். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் கைவிடாமல் அதை வந்து கிண்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லம்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி வரும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் வந்து லம்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து நம்ம கேரமல் புட்டிங்கை வந்து ஃபில்டர் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் இதையும் வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்காதுன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சாக்லேட்டும் பண்ணலாம். இல்லை எதுவும் இல்லையா, கஸ்டர்ட் பவுடர் தான் இருக்குது, வெண்ணிலா கஸ்டர்ட்னா அது வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனோடனே நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போது இது ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 3லையும் இதை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அடுத்து நம்மளுடைய ஒர்க் வந்து ஸ்ட்ராபெரி பார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ராபெரியை வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ராபெரியை கட் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ராபெரியை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதோட ஒரு 1/4 கப் தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா குக்காக ஆரம்பிச்சிருச்சு. குக்காகி கொஞ்சம் அது மசியவும் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜாம் வந்து கொஞ்சம் திக் ஆகிறதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டேன். அதை நல்லா கரைச்சிட்டு அது ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறதில்ல, அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ட்ராபெரியை வந்து லைட்டாக வந்து நீங்கள் மசிச்சு விட்ருங்க. ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோடனே பாருங்கள் உங்களுடைய ஜாம் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி திக்கான உடனே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. ஏன்னா வந்து இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஊற்றி செட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே வந்து அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராபெரி ஜாமும் ரெடி. ஸோ நம்மளுடைய சாக்லேட் லேயர் மேலே இப்போ வந்து ஒரு லேயர் ஆஃப் ஸ்ட்ராபெரி. பாருங்கள், இதை அப்படியே மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ நாளைக்கு உங்கள் வீட்டு கெஸ்ட் வராங்கன்னா நீங்கள் சாயந்தரம் கூட செஞ்சு உள்ளே வச்சிட்டிங்கன்னா நல்லா இது 3 லேயராக வந்து அழகாக செட்டில் ஆயிரும். மேலே வந்து ஒரு ஸ்ட்ராபெரி லேயர் நல்லா ரெட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டார்க் சாக்லேட் லேயர், கீழே வந்து ஒரு பிஸ்கெட் லேயர். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரைஃபிள்னு கூப்பிடலாம், டிலைட்டுன்னு கூப்பிடலாம். நீங்கள் பேர் உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்சியாக வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபேன்சியாக வச்சுக்கோங்க. பட் இது பேர் வந்து சாக்கோ ஸ்ட்ராபெரி டிலைட். ஸோ பாருங்கள், அவன் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபேன்சியான 2 சூப்பரான டெசர்ட் பண்ணியிருக்கோம். கேரமல் புட்டிங் அண்ட் சாக்கோ ஸ்ட்ராபெரி டிலைட். இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடே சீசனில் கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை வீட்டில் பண்ணி உங்கள் வீட்டாரை அசத்துங்க. உங்களுக்கு இந்த டெசர்ட்ஸ் எவ்வளோ பிடிச்சிருந்தது, ட்ரை பண்ணிங்களான்னு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.